அபி இன்டர்லாக் பிரிக் திருச்சி. வணக்கம் மக்களே, இன்ஜினியர் அபிலேஷ். இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் வால் பற்றி பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு தான் நம்ம காம்பவுண்ட் வால் பண்ண போகிறோம். மொத்தம் 3 சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அப்புறம் பேக் சைடு. இந்த 3 பக்கம் தான், ஃப்ரண்ட்டில் பண்ணலை. முதல் நாள் நம்ம பாதி லோடு ஏற்றுறோம், 6 இன்ச் பிரிக்கு. ஏன் பாதி லோடுனா சைட்டில் மழை, ஸோ லோடு வீட்டோட சைடில் இறக்கலான்னு பார்த்தோம். மழை பெஞ்சு சேராக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு பாதி லோடாக 2 நாளைக்கு இறக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பாதி லோடு பிரித்து 2 சைடும் இறக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வீட்டோட ஃப்ரண்ட் சைட்லேயே எல்லாம் இறக்கிட்டோம், 2ஆக பிரித்து. Day 1 பிரிக் இறக்கி லேயிங் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு பாதி லோடு வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் லைன் பிரிக்கு ஹேஷ் பண்ணிட்டாங்க ஃபுல் லென்த்தும். Day 1 முடிஞ்சு. அடுத்தது செகண்ட் டே லோடு ஏற்றுறோம். இது கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயும் பேலன்ஸ் வீட்டோட சைட்லேயும் அன்லோடிங் பண்ணியாச்சு. பிரிக்ஸ் அன்லோடிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிலே ஆகாது. நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க, கல் இறக்கிட்டு கட்டி கொடுக்கறதுக்கு ஆள் அனுப்ப மாட்றாங்கன்னு. நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டா டக்குன்னு வேகமாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருவோம். கிளைண்ட்டு கரெக்டாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா. அதுக்காக வேகமாக முடிக்கிறோன்னு அவசரத்தில் சரியாக பண்ணாமல் பண்ணுறதில்ல. எல்லாமே கரெக்டாக பார்த்து மெஷர் பண்ணி நீட்டாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். பிரிக்கு லேயிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பைண்டிங் ஒர்க்கும் பண்ணுறாங்க. இந்த வீட்டோட பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா செங்கல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ்மெண்ட் ஒர்க்குக்கு மேலே பில்டிங் வந்து ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு இன்டர்லாக் பிரிக் வச்சு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதுதான் செகண்ட் டேவோட ஒர்க்கு. செகண்ட் டே ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு காலம் கான்க்ரீட் போட்டு மேலே ஒரு பெல்ட் போட்டால் காம்பவுண்ட் வால் முடிஞ்சு. இது மாதிரி உங்களுக்கும் காம்பவுண்ட் வால் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.